ஹாய் வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தரமான சூப்பரான 11வது வாரத்தோட 4வது நாள் மதிய வேலை ஓட் ரிசல்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு மறக்காமல் அந்த ஹைப்பும் தட்டி விடுங்க. நல்ல ஒரு ஆதரவு கொடுக்குறீங்க, நிறைய கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி நன்றி. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நேற்று நைட்டு நாய் திடீர்னு குறைச்சிச்சு. அதை குறைக்க ஆரம்பித்தோன்னே பார்த்தீங்கன்னா என்னென்னமோ கதை கட்டுறாங்கப்பா. அட்டோட்டோட்டோட்டோட்டா. சரி, ஏதாவது ஒரு லிங்க் கொடுங்கய்யா, நான் பேசுகிறேன், அந்த வீடியோ ப்ரூஃப் ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்கய்யா, நான் பேசுகிறேன்னு சொன்னால் அதையும் கேட்கறது கிடையாது. ஆனால் இந்த மாதிரி நடந்துச்சு, அந்த மாதிரி நடந்துச்சு, எந்த மாதிரி நடந்துச்சு சொல்லுங்கய்யா அப்படின்னாலும் கேட்க மாட்றாங்க. அதாவது ஃபில் இன் த பிளாங்க்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம்னா அந்த பிளாங்க்ஸில் என்ன வேணாலும் ஃபில் பண்ணலாம். நல்லவங்க நல்ல விதமாக பண்ணுவாங்க, கெட்டவங்க கெட்ட விதமாக பண்ணுவாங்க, காமெடியாக இருக்கவங்க காமெடியாக பண்ணுவாங்க, கோவமாக இருக்கவங்க கோவமாக பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு இங்கே உணர்த்துது. சரி, அதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு கண்ணியமான ஒரு கமெண்ட்ஸ் இருந்தால் சந்தோஷமாக இருக்கும், அவ்வளோதான். நம்ம மற்றபடி எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அதேமாதிரி நைட்டு வந்து நாய் குறைச்சது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் எந்திரிச்சாங்க. இது வந்து உண்மையிலேயே பிக் பாஸ் வரலாற்றில் நடக்காத ஒரு சம்பவம் தான், அது மாற்றுக்கருத்து கிடையாது. அது மட்டும் இல்லாமல் காலையில் கமுருதி வந்து கன்ஃபர்மேஷனும் பண்ணிட்டாரு. உங்கள் அம்மா கிட்டே போய் சொல்லு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் சிங்கிளாக வரேன், நான் தனியாக வரேன் அப்படின்ற மாதிரி நம்ம தளபதி விஜய் சொல்கிற மாதிரி டயலாக்லாம் விட்டாப்புலாம் சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்களும் ஒரு முடிவில் தான் இருக்காங்க. இந்த ஃப்ரீஸ் டாஸ்க்கு தான் வந்துட்டு பாடாக படுத்தி எடுக்குது. முக்கியமாக நைட்லேருந்து இப்போ வரைக்கும் விஜய் பார்வதிக்கு நடக்கிற மன உளைச்சலுக்கு காரணம் முக்கியமாக நைட்டு கூட வந்துட்டு விஜய் பார்வதி சொல்லிட்டாங்க, பிக் பாஸ் தயவு செஞ்சு வெளியே அனுப்பிச்சிருங்கன்னு. எல்லாத்துக்குமே காரணம் பார்த்தீங்கன்னா இந்த மன உளைச்சல் ஃப்ரீஸ் டாஸ்க்ன்ற ஒரு விஷயம் தான். ஏன்னா அம்மாவும் அப்பாவும் வந்து என்ன சொல்ல போகிறாங்க தெரியலையே அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திவ்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 1,16,521 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 21.2. எப்படி 1,16,000 ஓட்டு, நல்ல ஓட்டு, அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. ஒருத்தங்களோட கமெண்ட்ஸ் ஒன்று நம்ம சப்ஸ்கிரைபர் ஒன்று போட்டிருந்தாங்க, சான்ஸே இல்லை. நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருந்தேன், யார் வந்து சீசன் 9 டைட்டில் வின்னராக வருவாங்க அப்படின்னு. நம்மளோட சேனலில் வந்து இருக்கிறது அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா கமருதீன், விஜய் பார்வதி ரசிகர்கள் தான் எக்கச்சக்கமாக இருக்காங்க. அப்புறம் சபரி, அப்புறம் இன்னும் கொஞ்சம் பேர். ஆனால் திவ்யா வந்துட்டு திவ்யாவுக்கு ரசிகர்கள் இருக்கிறது நம்ம சேனலில் கம்மி, அது வந்து தெரிஞ்ச விஷயந்தான், சரிங்களா? ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா அழகாக கமெண்ட்ஸில் போட்டிருக்காரு, ஏன்னா இந்த சேனலில் வந்துட்டு திவ்யாவோட ரசிகர்கள் ரொம்ப ரொம்ப கம்மி, அப்புறம் எப்படின்னா வந்துட்டு இங்கே வந்து 34% ஓட்டு வந்து பதிவாகிருக்குது. கிட்டத்தட்ட 8,000 பேரோ 9,000 பேரோ வந்துட்டு அதில் ஓட் பண்ணியிருந்தாங்க. அதில் 34% வந்துட்டு திவ்யா வின்னர்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதை தான் கீழே போட்டிருக்காங்க. இந்த சேனலில் திவ்யாவோட ரசிகர்கள் கிடையாது, கொஞ்சம் தான் ஆயிருக்காங்க. அப்படி இருந்து 34% போட்டிருக்காங்க. அப்போ வீடியோ திவ்யா பற்றி போடும்போது ஓடணும்ல, புரியுதுங்களா? செம்மையாக ஸ்மார்ட்டாக பண்ணுறாங்க, சான்ஸில் அதான் கண்டுபிடிக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ திவ்யாவோட ஓட்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்ற மறக்காம கேட்ட கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். 2வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமருதீன் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்கார் அப்படி பார்த்தீங்கன்னா 69,292 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 12.61. ஸோ கமருதீன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் அந்த கேமில் வந்துட்டு காட்டின விஷயம் பார்த்தீங்கன்னா செம்ம மாசாக இருந்துச்சு. அதே மாதிரி விஜய் பார்வதி கிட்ட அவர் பேசுகிற விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இன்றைக்கி. அதாவது ஒரு லவ் சப்ஜெக்டோட ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்த மாதிரி இருந்துச்சு அவர் பேசின விஷயங்கள். இது வரைக்கும் உனக்கு தானே பட்டாம்பூச்சி அடிச்சது, இன்றைக்கி எனக்கும் பட்டாம்பூச்சி வந்துருச்சு அப்படின்னு சொன்னது, அதான் மனசுக்குள்ளே பட்டாம்பூச்சி அடிக்குது அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வரேன், தனியாக வரேன், உனக்காக நான் வந்து நிற்பேன், உங்கள் அம்மா என்னை அடித்தாலும் சரி பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொன்னது, அதெல்லாம் வேறு லெவலான ஒரு டைலாக் மாதிரி இருந்தது. சூப்பராக இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு. நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் இருக்கேன், 30 நாள் கழித்து போகிறோம், நம்மளோட வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரிலாம் பேசி இதுக்கப்புறம் கேம் ஆடுறோம் அப்படின்ற மாதிரி சொன்ன விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அழகாக சூப்பராக இருந்தது. கமருதீன் இப்படியே இருந்து அப்படியே ஒரு உறுதுணையாக 2 பேரும் வந்துட்டு வாழ்க்கையில் செட்டில் ஆனாலும் சந்தோஷமாக இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அதேமாதிரி இவங்கள பார்த்து, அதாவது கமருதீனை பார்த்து நம்ம கனியை வந்துட்டு வியந்தாங்க, எப்படி வந்து டெய்லி வந்து எக்ஸசைஸை வந்து மறக்காமல் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்ற விஷயங்கள் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அடுத்தது 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஷாக்கிங்காக இருக்கும், கண்டிப்பாக அரோரா வந்திருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 59,014 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10.74. என்னங்க அரோரா வந்திருக்காங்கன்னா அரோரா வருவாங்க, இன்னும் ஆச்சரியப்படுறதுக்கு என்ன, ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா வர பார்த்தீங்கன்னா இந்த அன்அஃபிஷியல் ஓட்டிங்ஸ் பார்க்கும்போது நிறைய குளறுபடிகள் நடந்துகிட்டே இருக்குது. ஒரு வாட்டி கெமி எவிட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் தான் ஆக்சுவலாக கரெக்டாக இருந்தாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்துட்டு திடீர்னு 4வது பிளேஸ் வந்திருப்பாங்க, நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வாரம் அவங்க தான் போனாங்க, சரிங்களா? ஸோ கரெக்டாக தான் இருக்குது அஃபிஷியல் ஓட்ஸு. இங்கே வந்துட்டு மக்களோட மனநிலைமையை மாற்றணும். இப்போ 4வது வந்துட்டாங்க, இவங்க 4வது வந்துட்டாங்கப்பா, அப்போ விஜய் பார்வதி போட்டு வேஸ்ட்டுப்பா
ஆரோராக போடுவோம் அப்படியும் ஒரு குரூப் இருப்பாங்களே, அந்த குரூப்பை வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்காக இது மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்குதான்னு தெரியல. பட் அரோராவோட கேம் நல்லா இருக்குது, இல்லை நான் சொல்லவே கிடையாது. கண்டிப்பாக முன்னாடி இருந்த கேமோட இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது. பட் ஓப்பன் அப் ஆயிருக்காங்க. பட் இருந்தாலும் 3வது பிளேஸ் வர அளவுக்கு அவங்களுக்கு வந்துட்டு ஓட்டு வர அளவுக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இதை பற்றி உங்களோட கருத்துலையும் சொல்லுங்கள். 4வது பிளேஸ்னா பார்வதி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 58,983 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10.73. ஸோ விஜே பார்வதி இந்த சீசன் 9ல் கண்டிப்பாக வந்து விஜய் பார்வதியோட பேர் மறக்க மாட்டாங்க. நெகட்டிவாக இருந்தாலும் சரி, பாசிட்டிவாக இருந்தாலும் சரி. நெகட்டிவ்க்கு சொல்லணுமா, விஜய் பார்வதி பற்றி கண்டிப்பாக யாராவது பேசுவாங்க. பாசிட்டிவ் பற்றி சொல்லணுமா, தன்னம்பிக்கை பற்றி சொல்லணுமா, டாஸ்க்கை பற்றி சொல்லணுமா, கண்டிப்பாக விஜய் பார்வதி பற்றி சொல்லுவாங்க. அந்த மாதிரி பேர் வாங்கிட்டாங்க. அது உண்மையிலேயே வந்து பெரிய விஷயம். நெகட்டிவ் இருந்தாலும் சரி, ஆக மொத்தத்தில் சீசன் 9ல் ஒரு பொறிக்கப்பட்ட பேர் விஜய் பார்வதி. இந்த மாதிரி எந்த சீசன்லேயும் வந்துட்டு ஹேட்டர்ஸும் சம்பாரித்து ஃபாலோவர்ஸும் சம்பாரித்த ஒரே கண்டஸ்டன்ட் யாருமே கிடையாது, இவங்க மட்டும்தான். அதே உண்மையிலே ஒரு பெரிய சக்ஸஸாக தான் நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் இவங்க விஷயத்தில் மட்டும் பாருங்களேன், ஒரு நெகட்டிவ்னு ஒரு விஷயம் ஆரம்பித்தான்னா வைரல் ஆகுது, பாசிட்டிவ்னு ஒரு விஷயம் வச்சாலும் வைரல் ஆகுது. அதே மாதிரி நேற்று பார்த்தீங்கன்னா ஆமாம் நாய் குறைச்சது, அவங்க வந்துட்டு நைட்டே வந்துட்டு நான் வந்து என்னால் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல, நான் வந்துட்டு இந்த கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டுக்குள்ளே இருக்க விரும்பலை, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு காரணம் காலையில் வந்துட்டு எங்கள் அம்மா வராங்க, அவங்க வந்து என்ன பேச போகிறாங்க தெரியல, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. நாய் ஒரு குறைச்ச ஒரு விஷயத்துக்காக இவங்க பண்ணுறாங்க பாருங்க அட்ரோலியம், அது வந்து குறைச்சது இதுக்காகத்தான். எதுக்காக? அது அதுக்காகத்தான். எதுக்காக சொல்லி தொடங்கியா, அது அதுக்காகத்தான். எதுக்காக? எப்பயுமே நடக்கிறது, எப்பயுமே வெள்ளிக்கிழமை நைட்லேருந்து ஆரம்பித்து நடக்க வேண்டியது இப்போ முன்கூட்டி நடக்குது, அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும். பட் இந்த டாஸ்கில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொடுத்த 2வது டாஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 1/2 மணி நேரத்தில் முடிச்சிருப்பாங்க. என்ன ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு வேறு லெவலில் இருந்துச்சு. விஜய் பார்வதிக்கும் கனிக்கும் ஆதரிக்கும் கமருதனுக்கும் சிங்க்கு வேறு லெவல். போங்க, செம்மையாக வின் பண்ணியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க தான் வின் பண்ணியிருப்பாங்க. இதில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும், நேற்று நைட்டே சொல்லிட்டாங்க விஜய் பார்வதியோட இது வந்துட்டு தோத்துட்டாங்க அப்படின்ட்டு. டைமிங் வேறு பார்த்தீங்கன்னா இவங்க 2 மணி நேரம் 38 நிமிஷம், விஜய் பார்வதி டீம் வந்துட்டு 2 மணி நேரம் 58 ஏதோ 5 மணி நேரம் 5 மணி நேரம் போட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி நடந்திருக்கு பார்த்தீங்களா. அதான் புரளியை வந்து எக்கச்சக்கமாக கிளப்புவாங்க, தெரிஞ்ச விஷயங்கள் தானே. இன்னொன்று இந்த வாட்டி அதிகமாக இருக்குது. 5வது பிளேஸ் பார்த்தா சபரி இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்கார் அப்படி பார்த்தீங்கன்னா 50,682 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 9.22. சபரியை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். சூப்பரான திறமையான ஒரு போட்டியாளர். அவர் வேணுட்டே வேஸ்ட் பண்ணுறாரு, உண்மையிலே சொல்கிறேன். யானை தன் மேலே மண்ணை வாரி போட்டுக்கிற மாதிரி அவரோட விஷயத்தை வந்து வேஸ்ட் பண்ணிக்கிறாரு. நல்லா வந்துட்டு முதல்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணியிருந்தாருன்னா சூப்பரான ஒரு பிளேயராக வந்திருப்பார். எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த சபரியை பார்க்கும்போது. உங்களுக்கு தோணுதான்றதை சொல்லுங்கள். 6வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 44,001 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.01. ஆக்சுவலாக வெளியில் வந்து என்ன போயிட்டுருக்குன்னா சாண்ட்ராவோட கேம் எக்ஸ்போஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே சாண்ட்ரா இந்த மாதிரி பண்ணுறதுனால சாண்ட்ராவை சுற்றி இருக்கிறவங்களோட கேம் எக்ஸ்போஸ் ஆகுது. அதேமாதிரி இன்றைக்கி திவ்யாவை பற்றி ஒரு சூப்பரான விஷயம் பண்ணியிருப்பாங்க. திவ்யா என்ன ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, விஜய் பார்வதி முன்னாடி வந்துட்டு ஒரு இந்த மாதிரி பண்ணுற விஷயங்கள்லாம் இருக்கும்ல, கத்தி பேசுகிறது, அதை மாதிரி தட்டி கேட்குற மாதிரி ஒரு விஷயம், அதை வந்து வாலண்டியராக பண்ணுறாங்க. விஜய் பார்வதி அன்றைக்கி வந்து அமைஞ்சுது. ஒருத்தங்கிட்ட சண்டை போடுறாங்கன்னா அவங்களோட விஷயங்கள் எக்ஸ்போஸ் ஆகும்ல, அந்த விஷயங்கள் வந்து அமைஞ்சது அவங்களுக்கு. இவங்களுக்கு அமைச்சிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குல்ல, என்ன பண்ணுறது. அந்த விஷயத்தை இவங்களும் ட்ரை பண்ணாங்கன்னா எப்படி வந்து மாட்டோம். ஸோ அதுதான் வந்து இங்கே வந்து பளிச்சுன்னு தெரியுது. அதே மாதிரி சாண்ட்ராவை வந்துட்டு கலாய்க்கிறதுக்கு அவங்களோட கேமை முடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சபரி அண்ட் கோ வந்து நேற்று நைட்டு வந்து பண்ணது என்னை பொறுத்த வரைக்கும் தவறு. ஏன்னா அவங்க வந்து வெளியப்படுத்தாங்க, எப்படி தவறு சொல்கிறீங்களோ அதே மாதிரி அவங்க ஒருத்தருக்காக இவங்கெல்லாம் வந்து வெளியப்படுத்துறது என்னை பொறுத்த வரைக்கும் தவறு அப்படின்றது என்னோட கருத்து. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். 7வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அமித் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்கார் அப்படி பார்த்தீங்கன்னா 33,189 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.4. கண்டிப்பாக ஒரு தங்கமான மனிதருக்கு ஒரு எடுத்துக்காட்டி இவர் தாங்க. இவரெல்லாம் கலாச்சாரம் கண்டிப்பாக வந்துட்டு ரொம்ப தவறுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு உண்மையான மனிதர், பாகுபாடின்றி எல்லாருக்கிட்டையும் பழகக்கூடிய மனிதர். அவருக்கு தப்புன்னு யார்கிட்ட வேணால் சொல்கிறாரு. விஜய் பார்வதி தப்பு பண்ணால் விஜய் பார்வதி கிட்ட சண்டை போடுறாரு. இதுதான் இவர்கிட்ட இருக்க ஒரு ஸ்பெஷல் ஒரு விஷயம். விஜய் பார்வதி இங்கேருந்து கப்பு எடுத்துகிட்டு போகிறாங்களோ எதை எடுத்துகிட்டு போகிறாங்களோ இல்லையோ, நல்ல ஒரு நட்பை எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது உண்மையான ஒரு கருத்து. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி வந்துட்டு அவருடைய கதை வந்து ஆரம்பிச்சிருக்கு, இப்போ லைவில் ஓடிட்டுருக்கு. நான் அது முடிஞ்ச உடனே சொல்கிறேன். நான் 8வது பேஸ் பார்த்தீங்கன்னா கனி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 33,155 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.03. கனிக்கும் விஜய் பார்வதிக்கும் சிங்க் ஆகுது பாருங்கள், வேறு மாதிரி சிங்கிங்கு. அதை நீங்கள் லைவில் பார்த்தா தான் கண்டிப்பாக புரிஞ்சுப்பீங்க. வேறு மாதிரி சூப்பராக இருக்குது. முன்னாடி ஒரு காலத்தில் கனிக்கு வந்து விஜய் பார்வதி கண்டாவே பிடிக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு.
ஆனாலும் கனி வந்து ஒரு பிளானை போட்டிருக்காங்க, சாண்ட்ரா ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் போடணும்னு சொல்லிட்டு கனி விக்ரம் அந்த கேங்லாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். 9வது பேசுனா சுபிக்ஷா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 33,079 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.02. சுபிக்ஷா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, ஏன்னா டக்குன்னு முடிஞ்சிருச்சுல இது. நேற்று ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அந்த அவள் வருவாளா அதுக்குன்னு. அவங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா விஜய் அவர்களுடைய சாங் 2 சாங் அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. எஃப்ஜே என்ன பண்ணார்? ஸோ இதை வந்து எஃப்ஜே தான் ஃபீல் பண்ணும். நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க சுபிக்ஷா, நீங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு உண்மையாக தான் இருக்கீங்கன்றது என்னோட கருத்து. 10வது பேசுனா எஃப்ஜே இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பற்றி 32,647 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பற்றி 5.94. கிச்சன் டீமில் இருக்காங்க, ஆனால் ஒரு சிரிச்ச முகத்தோடு இது வரைக்கும் பண்ணுறாங்களா கேட்டிங்கன்னா ஒரு கண்ட்ரோலான ஒரு விஷயத்தை தான் கொடுக்குறாங்க. நாங்கள் கொடுக்குறதா சாப்பிட்ணும், நீங்கள் சொல்கிற செய்யறதுக்கு நாங்கள் ஆள் கிடையாது, இதுக்கு ஒன்றும் எங்களை வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்பலை, நாங்கள் ஒன்றும் சமையல்காரங்க கிடையாது இப்படின்னு இவ்வளோ விஷயங்கள் போடுறாங்க. எப்போ 11வது வாரம் கழிச்சு 10 வாரங்களும் அவங்கள சமைச்சு போடும்போது ருசியாக சாப்பிட்டீங்களே அப்போல்லாம் உங்களுக்கு இது தெரியலையா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி எஃப்ஜே சப்போஸ் இந்த வாரத்தை கடந்தார்னா அடுத்த வாரம் எஃப்ஜே வீட்டிலேருந்து யார் வருவாங்க, வந்து என்ன பேச போகிறாங்க அப்படின்னு நான் ரொம்ப ஆவலை பார்த்துட்டு இருக்கேன். நீங்களும் எதிர்பார்க்குறீங்களான்றதை சொல்லுங்கள். 11வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஆதிரை இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 19,065 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 3.46. ஸோ ஆதிரை கண்டிப்பாக வந்துட்டு இந்த வாரம் ஓ கையா. ஆனால் நல்ல ஒரு திறமையான ஒரு போட்டியாளர். நான் எப்படி வந்து சபரியை ஆசைப்பட்டனோ அதே மாதிரி இவங்களும் நல்லா வரும்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு இந்த பிக் பாஸ் சீசன் 9 சப்போர்ட் பண்ண முதல் பர்சன் ஆதிரை தான். நல்லா வருவாங்க பார்த்தேன். ஃபஸ்ட்டு வாரம் நல்லா சூப்பராக இருந்துச்சு. 2வது வாரம் கொஞ்சம் கம்மியாச்சு. 3வது வாரம் டவுன் ஆச்சு, வீட்டை விட்டு போயிட்டாங்க. திரும்ப வந்தாங்க, ரீஎன்ட்ரியில் வேறு மாதிரி பண்ணுவாங்கன்னு நினச்சோம். அதை விட மோசமாக போயிட்டுருக்கு. என்ன பண்ணுறது? சரி, இவங்க எல்லாரும் மொத்தமாக ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5,49,628 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.